ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மிரர் டிசைன் எப்படி வைக்கணும்னு கேட்குறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மிரர் டிசைன் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அதோட பேஸ் போட்டுரும். கீழே வந்து எந்த இடத்துல மிரர் ஒட்டணும் அப்படிங்கிற பேஸ் போட்டுரும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியோட ஒரு பிஞ்சுக்கு ஓரளவுக்கு டாட் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, கம் வச்சுருக்கேன். அதுலேயும் கம் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ஒட்டிக்க வேண்டியதான். கரெக்டாக மிரர் வந்து அதுலேயே ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த கரெக்டாக பாக்ஸு கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. இதுவுமே வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகுறதால நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே இப்படி நம்ம கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ண. இப்போ கம் போடாமல் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. கம் போடாமல் ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு வந்து மிரர் வந்து விலகுது, குத்துறும் போது மிரர் தனியாக டிசைன் தனியாக வருது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்படி நீங்கள் கம் போட்டுட்டு நீங்கள் குத்துற மிஷினில் அடித்தாலும் மிரர் மேலே நம்மளுக்கு ஸ்டிச் விழுந்தாலும் மிரர் வந்து விலகாது. லைட்டாக வைங்க, ரொம்ப வைக்க வேண்டாம், லைட்டாக வைங்க. நம்ம இப்போ ஃபெவிக்ரில் கம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பேஸ்ட் ஆகுறதுக்கு நேராகும், அது காய்கிறதுக்கு கொஞ்சம் நேராகும். டிசைன் பண்ணவங்களும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம போட்டுட்டு கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வேறு டிசைன் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மிரருக்கு வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி B7000 அப்படிங்கிற மிரர் இதை வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம குயிக்காக பேஸ்ட் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். மற்ற இது மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு லைட்டாக ஒரு ட்ராப் பண்ணிட்டு வச்சுட்டு ஒட்டினோன்னா குயிக்காக பேஸ்ட் ஆகிடும். நம்ம இது வந்து குயிக்காக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதால இப்போ போட்டோன்னு நம்ம அடுத்து போட போகிறோம் அப்படிங்கிறதால இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வரிசையாக இப்போ ஃபிட் பண்ணிடுங்க. மிரர் ஷீட் வந்து நம்மளுக்கு இந்த சீட்டு தான் இந்த மிரர் சைஸுன்னு அவங்க வந்து டிசைனில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு டிசைனில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு டிசைனில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு டைமண்டில் சைஸ் வாரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு டைமண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் சைஸ் வாரியாக வாங்கிக்கோங்க. அதில் சைஸ் வந்து 4 mmலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சைஸ் வாரியாக ஒரு 2 சீட்டு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. 2 சீட்டு வாங்கி வச்சாலே போதுமானதாக இருக்கும். 2 சீட்டு வாங்கி வச்சுட்டு நம்ம இந்த ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து இது கூட சின்னதை ஒட்டி பார்த்தேன். அது இந்த ஸ்கொயரை விட உள்ளே போகுது. அதனால் மறுபடியும் நான் இந்த கரெக்டாக அந்த ஸ்கொயரில் விழுகிற மாதிரி அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்து ஒட்டியிருக்கிறேன். இவ்வளோதான். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அதுவே அடுத்த டிசைன் போடும் போது அதுவே காஞ்சிடும். இதுக்கு காயணுங்கிற அவசியமும் கிடையாது, உடனே குயிக்காக காஞ்சிடும். இருந்தாலும் அதுக்கப்புறம் வேறு டிசைன் ஏதாவது வேறு கலர் ஏதாவது இருந்தால் போட்டுட்டு தான் வரும். அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதில் ப்ளூ போட போகிறேன். அதில் கோல்டு போட்டிருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ஹேண்ட் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிரர் நம்ம குத்தி வச்ச மிரர் பார்த்தீங்களா, ஒட்டி வச்ச மிரர் வந்து எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து வெளியே விசிபிளாக இருக்காது. நான் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒட்டின மிரர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 4 பக்கமும் கவர் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இது வந்து மிரர் வெளியே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டுற போது அந்த மிரர் வந்து விலகாது. நம்ம பேஸ்ட் பண்ணாமல் அதில் இருக்கிற கம் மட்டும் ஒட்டணும் அப்படிங்கும் போது தையல் அதில் விழுகிற போது சில சமயம் வந்து அந்த மிரர் ஷீட் வந்து கொஞ்சம் விலகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.